குட்டீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பார்பி டாலுக்கு ட்ரெஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சில்க் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு கீழே வந்து ஃபுல்லாக மடித்து அடிச்சிக்கலாம். நான் வந்து மிஷினில் தைக்கிறேன், அதனால் எப்படின்னு மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அடித்து தைச்சாச்சு. இப்போ வந்து மேலே வந்து ஃப்ளீட் வச்சுக்கலாம். குட்டி குட்டியாக வந்து இது மாதிரி பிடிச்சி ஃபுல்லாக வந்து தைச்சிக்கலாம். பார்பியோட ஹிப் சைஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கிளாத்தை வந்து ஃப்ளீட் எடுத்து மடித்து தைச்சிக்கோங்க. இது வந்து லென்த் அதிகமாக இருந்ததுன்னா கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுவே போதுமாக இருந்தது. அதுக்கு மேலே இது மாதிரி சின்ன கிளாத்தை வச்சுட்டு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இதை அடிச்சிடணும். இது மாதிரி மடித்து இன்னொரு டைம் வந்து அதே மாதிரி தைச்சிக்கணும். இது மாதிரி சின்னதாக வச்சு தைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தைச்சி முடிச்சாச்சு. ரெண்டு சைடு வந்து கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பேக் சைடு திருப்பிட்டு இது ஃபுல்லாக வந்து தைச்சிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாவாடை வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் தைச்சிட்டேன். திருப்பிட்டால் வந்து நமக்கு பாவாடை வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாமே க்ளூ கன் வச்சு மட்டும்தான் வந்து ரெடி பண்ணிட்டுருந்தோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து மிஷினில் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ வந்து மேலே பார்த்திங்கன்னா சட்டைக்கு எவ்வளோ வந்து பார்பிக்கு தேவைப்படுதுங்கிறது மாதிரி லென்த்தை கட் பண்ணிவிட்டு இப்போ நான் கட் பண்ணுற ஷேப்புக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. பாவாடை மாதிரியே சட்டும் வந்து ரொம்ப ஈஸி தான். கைக்கு வந்து எவ்வளோ தேவைங்கிற அளவுக்கு எவ்வளோ லென்த்து உங்களுக்கு கை வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நான் வந்து ஷார்ட்டாக இருந்தால் போதுங்கிறதுக்காக குட்டியாக வச்சுருக்கேன். இப்போ மேலே கழுத்துக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஷர்ட் பீஸ் வந்து ரெடி ஆயிரும். இந்த ரெண்டு பக்கமும் தைச்சிட்டு நம்ம திருப்பினோம்னா நமக்கு வந்து ஷர்ட் ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து வேலை முடிஞ்சிருச்சு. இந்த ப்ளூக்கு ரெட் கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் நான் வந்து இது ரெண்டும் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து ஒரே கலரில் தைச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாவாடையும் சட்டையும் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வந்து பார்பி டாலுக்கு போட்டு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா டாலுக்கும் நான் போட்டு வச்சுருக்கேன். வந்து கரெக்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. சைஸ் வந்து ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் கரெக்டாக இருந்தது.